சிம்ம ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். சிம்ம ராசிக்கு கிட்டத்தட்ட செவ்வாய் புதனுடைய இணைவு, சிம்மத்திலிருந்து 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சகத்தில் செவ்வாய் புதனுடைய இணைவு வருது. நான்காம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சில பாக்கியங்கள் கிடைக்கும். பாக்கியாதிபதி எங்கே இருக்குதோ அந்த இடத்தின் வழியாக பாக்கியங்கள் கிடைக்கும் சம்பந்தப்பட்ட ராசிக்கு. செவ்வாய் புதனோட சேர்க்கையில் இருக்கிறதுனால புதன் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11 கூடிய கிரகம் கூட. ஸோ பொருளாதார அமைப்புகள், பொருளாதாரத்தை பெருக்குவது, வசதி வாய்ப்புகளை பெருக்குவது, பிரச்சனைலேருந்து வெளில வருவது, அதுக்கடுத்து கொடுத்த வாக்குறுதிகளை கொஞ்சம் திறம்பட நிறைவேற்றுவது, இது எல்லாமே செய்யக்கூடிய கிரகம் புதன். வாக்கு சாமர்த்தியம் எல்லாத்தையும் கொடுப்பது கிட்டத்தட்ட சிம்ம ராசிக்கு ஒரு பக்கபலமான கிரகம். அதற்கு அடுத்ததாக பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் முழு வீரிய அமைப்பு கொண்ட கிரகம். ஸோ உங்களுடைய எண்ண அலைகளுக்கு ஏற்ப சிம்மராசி நபர்களுடைய எண்ண அலைகளுக்கு ஏற்ப செயல்படக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். அது எப்படி சமுதாயத்தில் பிரதிபலிக்குனாக்கா, நீங்கள் இடக்கூடிய கட்டளை, நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நிறைவேற்றி தருவதற்கு சம் பீப்புள் வழியாக உங்களுக்கு அந்த செவ்வாய் உங்களுக்கு பலனை கொடுக்கும். ஸோ இப்போ இந்த புதனும் செவ்வாயும் சேர்க்கை பெறுவதனால சிம்மராசி நபர்கள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் வீக்காக இருந்தால் கூட உங்களுக்கு பதிலாக சில விஷயங்கள் சில நபர்கள் செய்து கொடுப்பார்கள். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை மற்றவர்கள் முன்னின்று செஞ்சு சில விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றி தருவாங்க. உங்களால் நேரடியாக சில விஷயத்தை செய்ய முடியாத கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் மறைமுகமாக மாறி மற்றவர்களை முன்னிலைப்படுத்தி சில விஷயங்கள் உங்களுக்கு நார்மலாக நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு வாரமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சிம்ம ராசிக்கு இதெல்லாம் ஒரு நல்ல பலன் வித்தியாசமாக நடக்கும். அதே சமயம் ஒரு நீச அமைப்பெல்லாம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்றதுனால ஒரு பலகீன அமைப்பெல்லாம் இருக்க மாட்டீங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆக்டிவான நபராக மாறிடுவீங்க. சில விஷயங்களில் கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தால் கூட அதை தூசு தட்டிட்டு உங்களுடைய வழக்கமான தன்னம்பிக்கை அடிப்படையில் சில விஷயத்தில் கொஞ்சம் வெளில வந்துடுவீங்க. ஸோ உடல் ரீதியான ஒரு சில பாதிப்புலாம் ஒரு சில நபர்கள் சந்திச்சிருப்பீங்க திடீர் சுணக்கமாக. அதெல்லாம் சரியாயிடும் அந்த வாரத்தில். அதற்கு அடுத்ததாக பண ரீதியாகவும் பொருளாதார அமைப்புகளில் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வாரத்தில் சுமூகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை கொஞ்சம் கடினத்தன்மையோடு எப்படியாவது நிறைவேற்றுவது, கொடுத்த வாக்குறுதிகளை கொஞ்சம் ஓரளவு நிறைவேற்றிடுவீங்க. அதற்கு அடுத்த நிலைமையாக பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட குருவுடைய விஷயங்கள் எல்லாமே 12ஓட அதிகமாக தொடர்பில் வர்றதுனால சில விஷயங்கள் இடம் மாற்றங்கள் அப்படிங்கிற தேவைப்படக்கூடிய சிம்மராசி நபர்களுக்கு இந்த வாரத்தில் அந்த இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூவ் ஆகும். இப்போ சிம்மராசி நபர்கள் இதெல்லாம் கோச்சார ரீதியாக நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு சுய ஜாதக அமைப்புலாம் நல்லபடியாக இருந்துச்சுன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகும். ஸோ இது ஒரு நல்ல வாரமாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம்.